सर्वत्र गोविंदनाम संगीतनम गोविंदा गोविंदा 71வது தசகம் கேசிவதம். குருவாயூரப்பா தன்னோட முயற்சியில் தோல்வினே காணாத கேசிங்கிற ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன பண்ணான்? அவன் யார் அப்படின்னு பார்த்தா போஜ மன்னனான கம்சனுடைய ஒரு நெருங்கிய உறவினன்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்ணான்? திருப்பார்கடலில் தோன்றின திருமகளால் மட்டுமே அடையாளம் காணக்கூடிய உங்களை நினச்சிண்டு சிந்து தேசத்தில் தோன்றின ஒரு குதிரை வடிவெடுத்து உங்களை பார்க்க வரான். அந்த பாவியான கேசனுடைய வாய்ஸ் எப்படி இருக்கான்? குதிரையாக இருந்தபோது கூட அப்படியே ஒரு அரக்கனுடைய குரல் மாதிரி இருக்கான். பார்க்குறவாள்லாம் பயப்படுறாளாம். அப்படியே கோகுலத்தில் எல்லாரையும் துன்புறுத்துறான். அதுக்கப்புறம் உங்களை பார்க்க வரான். பார்க்க வரும்போது அவன் என்ன நினச்சின்னு வரான்னா, முன்னாடி ஒரு காலத்தில் பிருகு மகரிஷி என்ன பண்ணார்? தன்னுடைய காலால் உங்களை உதைச்ச கதையை கேட்டிருக்கான். இந்த தாட்சயனான இந்த குதிரையை வடிவெடுத்த இந்த அசுரன் என்ன பண்ணுறான்? பிருகு மகரிஷி மாதிரி இவனும் என்ன பண்ணிட்டான்? உங்கள் மதி மயங்கி உங்கள் மேலே காலை வச்சு அப்படியே உதைக்கிறான். குதிரை வடிவு கொண்ட அந்த அசுரன் என்ன பண்ணுறேன், அவனுடைய காலை, அந்த குழம்புன்னு சொல்லுவா குதிரையுடைய காலை. அப்போ என்ன பண்ணுறீங்க? அவன் உங்கள் மேலே படாதவாள் அப்படியே பிடுங்கி எரிஞ்சு தூரத்தில் தூக்கி எடுத்துடுறேன். மயங்கிய நிலையில் இருக்கான். அப்போ கூட அவனுக்கு கோபங்கிற தீ போல மதி மயங்கி என்ன பண்ணுறான்? உங்களையே அப்படியே தின்னுடுறவன் மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்போ குதிரை உருவிலிருந்து அந்த அசுரனை தண்டிக்க நினச்சி நீங்கள் என்ன பண்ணுறீள்? தண்டங்கிறவங்களோட கையை எடுத்து அவனோட வாயில் அப்படியே நுழைக்கிறேன். அந்த வாயில் அந்த கையானது உள்ளே போக போக பெருசாகி அந்த அசுரனுடைய மூச்சு அப்படியே திணறி என்ன பண்ணுறது? உங்கள்கிட்ட அப்படியே ஐக்கியமாயிடுது, ஏகி ஆயிடுது அப்படிங்கிறாரு. அதாவது 7 குதிரைக்கு எப்பயுமே 7ங்கிற ஒரு நம்பரை சொல்லுவா. 7 யோஜனை தூரம் போகும் அப்படின்பா. அது மாதிரி இந்த இடத்துல 7ங்கிறது ஒன்றா எடுத்தான், உங்களோட ஒன்றா சேர்ந்துட்டானாம். அப்போ அதாவது எப்பயுமே அஸ்வமேத யாகம்பா, அதாவது குதிரையை பலியிடக்கூடியது. இந்த இடத்துல யாகத்தில் குதிரையை கொள்வதனால வந்த இந்த மகிழ்ச்சினால் தேவர்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடி என்ன பண்ணிட்டா? உங்களுக்கு கேசவன்னு பேர் வச்சுட்டா. கேசி அப்படின்னா குதிரை, கேசவன் அப்படின்னா என்ன? கேசுன்னா கொண்டுட்டீங்க, குதிரையை கொன்றதால் உங்களுக்கு பேர் கேசவன் ஆயிடுது. அப்படிப்பட்ட குருவாயூரப்பா இங்கு இப்படி இருக்கும்போது ஸ்ரீ நாரதர் என்ன பண்ணுறார்? கம்சன்கிட்ட போய் நீங்கள் தான் வசுதேவனுடைய மைந்தன், நீங்கள் இன்னும் சாகலை அப்படின்னு. எப்பயுமே நாரதனுடைய கழகம் நன்மையில் தானே முடியும். வசுதேவரை கொல்ல நினைச்சி முற்படவே வரார் அங்கே. அவனை நல்ல அவன் என்ன பண்ணுறார்? இப்போ கம்சன் என்ன பண்ணுறான்? வசுதேவரை கொல்றதுக்கு வரான். இப்போ நாரதர் அவரை தடுத்துட்டு பிருந்தாவனத்துக்கு கேசியை வதம் முடிச்சுட்டு நீங்கள் இருக்கே பற்றியா குதிரையை, உங்களையும் இப்படியே துதிச்சு நமஸ்காரம் பண்ணுறார். இப்போ என்ன பண்ணியாச்சு? அதாவது வசுதேவருடைய மகிந்தனாகிய நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்கிறத கம்சனுக்கு சொல்லியாச்சு. யாராவது ஒருத்தர் தெரியப்படுத்தணுமே, அதனால் ஆயிடுத்துங்க. இப்படி இருக்கும்பொழுது முன்னொரு காலத்தில் இந்த கோபகர்கள்லாம் என்ன பண்ணுறா? வனப்பிரதேசத்தில் ஒளிஞ்சி விளையாண்டுருக்கா. அப்படி அதோடு சேர்ந்து நீங்களும் விளையாண்டுன்னு இருக்கும்போது வானவர்களுக்கு எப்பயுமே நீங்கள் தான் ஒரு துன்பம் அளிப்போம். மாயவில் மாயை செய்கிறதுல நீங்கள் தான் பெரிய வல்லவன். மயன்னு ஒரு அசுரன் இருக்கான். அவன் வியோமன்கிற அசுரன் உங்களை ஓடி வரான், உங்களை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான். பார்க்க வரும்போது கோபகரில் என்ன பண்ணிட்டான்? சிலர் இந்த திருடம் போலீஸ் விளையாடுவோம் பார்த்தியாரா, அது மாதிரி விளையாண்டுருக்காவாலாம் அந்த இடையர்கள்லாம். அப்போ இந்த வியோமன் என்ன பண்ணுறான்? அசுரன் இவனும் இவளோட சேர்ந்து விளையாடுறான். அந்த இடைச்சிறுவர்களையும் பசுக்களையும் கவர்ந்து குகையில் அடைச்சி வச்சு குகை வாயில் என்ன பண்ணிட்டான்? கல்லை கொண்டு மூடி வச்சுட்டான். உடனே என்ன பண்ணுறேன்? அவனை பார்த்துட்டு சும்மா விடுவீங்களா? அவனை அடித்து கொண்டுடுறேன். இப்படி இதெல்லாம் பார்த்தவொடனே கோபர்களுக்கெல்லாம் சொல்லவே முடியல ஆனந்தம். இவ்வாறு வியக்கத்தக்க பல்வேறு விதமான திருவிளையாடல்கள் எல்லாம் இந்த இடைச்சேரியல்ல கோபர்கள் எல்லாம் சொல்லவே முடியாத அளவில் ஆனந்தத்தில் மெய்மறந்து அப்படியே தெளிச்சுருக்கா. ஒவ்வொரு தடவையும் அவள் சந்தோஷப்பட்டுருக்கா. புதுசாக ஏதோ ஒன்று செஞ்சுட்டுருக்கேள். இப்படிப்பட்ட திருவிளையாடல்கள் எல்லாம் புரிந்த பரமாத்மாவான குருவாயூரப்பா என்னுடைய நோயெல்லாம் போக்கணும்னு சொல்லிட்டு
இந்த சதகத்தை முடிக்கிறார். 72வது தசகம் அக்ரூரர் வருகை. யார் அந்த அக்ரூரர் அப்படின்னு பார்த்தா, நம்ம குருவாயூரப்பனுடைய கண்ணனுடைய சித்தப்பா முறை, கம்சனுடைய அரண்மனையில் அமைச்சராக இருந்தவர். அதுக்கப்புறம் கிருஷ்ணனுக்கு தூதுவராக இருந்தவர். அதாவது பஞ்சபாண்டவர்களுக்கு திருதராஷ்டிரன்ட்ட தூதா போனவராம். கண்ணனுக்கே ஆலோசகராக இருந்தவர். மிகச்சிறந்த கிருஷ்ண பக்தர். கம்சனால தான் இத்தனை நாள் இந்த கிருஷ்ணனை பார்க்க வர முடியாத நிலைமை அவரே நினச்சிட்டு இருந்தார். இப்போ ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, அவ்வளோதான். பாம்பனை மேல் பள்ளி கொண்ட குருவாயூரப்பா, நீங்கள் கோகுலத்தில் வசித்து வருவதாக யார் சொல்கிறார்? ஸ்ரீ நாரதர் யார்கிட்ட சொன்னார்? கம்சன்ட்ட சொன்னார். ஐயோ, இத்தனை நாள் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுத்துன்னு கோபம் கொண்டு மனம் கொந்தளித்த கம்சன் என்ன பண்ணுறான்? ஒரு சூழ்ச்சி பண்ணுறான். என்னென்னா, நாங்கள் தனுர் யாகம் பண்ணுறோம். அது என்ன தனுர் யாகம்னா என்ன? வில் வித்தை, ஒரு போட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு காம்படிஷன் நடக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க, வில் காம்படிஷன். அந்த தனுர் யாகத்தை காரணமாக வச்சுட்டு என்ன பண்ணுறார்? காந்தினி அப்படிங்கிறவனுடைய மகனான அக்ரூரர் அப்படிங்கிறவரை அனுப்புகிறார். எப்போ பார்த்தாலும் இந்த அக்ரூரருக்கு உங்களையே நினச்சிட்டு இருந்த குருவாயூரப்பா, பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்த குருவாயூரப்பா, பழந்தி அதாவது கரும்பு தின்ன கூலி வேணுமான்னு கேட்பால, அது மாதிரி அரசனான கம்சன்ட்ட உள்ள பயத்தினால வர முடியாத நிலைமையில் தவிச்சுட்டு இருந்தார். ஆனால் இன்னைக்கு அரசனுடைய கட்டளையினால் உங்களை பார்க்கணுங்கிற ஆவல் கொண்டு ரொம்ப அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சோன்னு மகிழ்ச்சியில் அப்படியே கிளம்புறார். தனக்கு பெரிய பேர் கிடைச்சதாக நினச்சிட்டு வந்துட்டே இருக்கார். இந்த அக்ரூரர் அப்படியே தேரில் ஏறிண்டு உங்களுடைய இருப்பிடமான கோகுலத்தை நோக்கி அப்படியே வரார். பல்வேறு விதமான சிந்தனையில் மூடின்னு இருக்கார். அப்படியே உங்களோட ஒன்றாவே ஆகிட்டாராம். வழியில் ஐயோ கம்சன் ஏதாவது தடுத்துருவானா, நம்ம திருப்பி போகிற மாதிரி நிலைமை வந்துடுமான்னு யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கிற நிலைமையில் தன்னுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லாத்தையும் வேணின்னு வந்துட்டுருக்கார். எங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. உங்களையே அதாவது மனசால தியானம் பண்ணிட்டு அப்படியே உங்களை மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கார். வேறு எதுவுமே நினைக்காம அப்படியே வந்துட்டு இருக்கிற நேரத்தில் எல்லாருமே அடைய வேண்டிய பரமபுருஷனான ஸ்ரீ பகவானே வேதங்களில் நூற்றுக்கணக்கான இடத்துல உங்களை போற்றக்கூடிய கிருஷ்ணனான குருவாயூரப்பா, நான் என்னைக்கு பார்ப்பேன்? நான் எப்படி உன்னை நான் தொடுவனா? நான் உன்னை பார்த்த உடனே நீ ஓடி என்னை கட்டிப்பியா? அக்குரரா அக்குரரே அப்படின்னு என்னை பேசுவியா? உன்னை எங்கே போனால் நான் பார்க்கலாம் அப்படின்னு இப்படியெல்லாம் வரிசையாக நினச்சிட்டே அக்குரர் அப்படியே தேரில் வந்துட்டுருக்கார். உங்களுடைய நினைவை தவிர அவருக்கு வேறு வழியே இல்லை, இடமே இல்லை, நினைவே இல்லை. இப்படி வந்துட்டுருக்கார். கமலக்கண்ணனான குருவாயூரப்பா தங்களுடைய திருவடிகளில் உங்களை நினைக்கணும், பேசணுன்னாலே புண்ணியம் பண்ணியிருக்கணும். பரமசிவன், பிரம்மா, தேவர்கள் எல்லாரும் பிருந்தாவனத்தில் வந்ததுக்கு அப்புறம் ஆனந்த கடலில் மூழ்கின மாதிரி மோகத்தில் ஆழ்ந்தார் போல வர்ணிக்க முடியாததான நிலைமையில் எல்லாரும் ஆயிட்டாலோ, வெளியில் சொல்ல முடியாத நிலையில் கண்ணனை உன்னுடைய நினைவில் நினைச்சிட்டு அப்படியே தன்மயமானாருங்கிற ஒரு வார்த்தையை போடுறார். அப்படின்னா என்னென்னா, ஒன்னோட ஒன்று ஐக்கியமாறுது, இயையறதும்பா தமிழில். பிரிக்க முடியாதது இயைபறது, பிரிக்கக்கூடியது இணையிறது. பரமாத்மாவான குருவாயூரப்பா தாங்கள் விளையாடிய அந்த இடங்களெல்லாம் பார்த்ததும், ஏதாவது விளையாண்ட இடத்த பார்த்த உடனே வணங்கினாராம். அந்த பாதம் பட்ட இடத்துல, அதை பாதம் பட்ட அந்த சுவடுன்னு சொல்லுவாள், அந்த மண்ணை எடுத்து பூசிக்கிறாராம், விழுந்து வணங்குறாராம். நாங்கள் என்ன சொல்கிறது? திருவவதாரம் செஞ்ச அந்த சமயத்தில் எத்தனையோ பேரெல்லாம் பிறந்திருக்கா. அதில் இந்த அக்கூரரை போல் பக்தியில் பரவசத்தில் இருந்தவா ரொம்ப கம்மிதான்னு சொல்கிறார் இந்த இடத்துல பட்டத்திரி. அது மாதிரி தங்களுடைய திருவிளையாடல்கள் எல்லாம் விளக்கக்கூடிய பாடல்கள்லாம் கோபர்கள்லாம் அவள் ஆற்றுல பாடின்னு இருக்காங்களாம். வீடுகளில் பாடின உடனே அந்த கானம், அமுத கானம் காதில் விழுந்த உடனே போயின்னு இருக்கார் இங்கே அக்ரூரர். அந்த வீடுகள் எல்லாம் கடந்து போயின்னு இருக்கும்போது அந்த காதில் விழுந்து அப்படியே மெதுவாக போகிறாராம். தங்களுடைய திருமாளிகை முன்னாடி சேர்ந்தாச்சு. இப்போ சேர்ந்த உடனே என்ன ஆறாரு? எங்கேயும் இருக்கக்கூடிய குருவாயூரப்பா, நீங்கள் எப்படிப்பட்டவர்? பசுக்கள் பால் கறக்கிறத பார்த்தா உங்களுக்கு சந்தோஷம். ஆனால் அதே நேரத்தில் ஒரு உத்தமமான ஒரு பக்தன்
உங்களை தேடி வர்றதை பார்த்தா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்குமா. பக்தனுடைய பரவச குரலுக்காகவே காத்துட்டுருக்கலாம். அப்படிப்பட்ட பரந்தாமனாகிய குருவாயூரப்பா உங்களையும் பலராமனையும் கூட்டிண்டு உங்களோட அப்படியே அனுபவிக்க உள்ள ஒரு பக்தி கடலில் அப்படியே வர்றதுக்காக அப்படியே உங்களை பார்க்குறார். அக்ரூரரை நீங்கள் பார்த்துட்றீர். அதுக்கப்புறம் சாயங்காலம் எப்படி இருக்கேள், குளிச்சுட்டு மஞ்சள் பட்டையும் நீலப்பட்டையும் உடுத்திண்டு அணிகளெல்லாம் ஒன்றும் பெருசாக அணிஞ்சிக்கலை. ஆனாலுமே அந்த புன்னுருவல்ங்கிற அணிகளை அணிஞ்சு உங்களை பார்க்குறதுக்கு அப்படியே பார்த்தவொன்னே கை கூப்பி வணங்குறார். எட்டி உங்களை பார்த்துறார். தேரை விட்டு இறங்கி வணங்கிண்டே ஓடி வரார். அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறேன், ஓடி அவர் தேரை விட்டு ஓடி வரார், நீங்கள் எதிர்த்தாப்புல ஓடி போகிறேன். வாரி எடுத்து தழுவி மகிழ்ச்சி பெருக்குனால பேசலை. அதாவது சொல்லுவாள்ல, ரொம்ப சந்தோஷமானாலும் ரொம்ப துக்கம் வந்தாலும் பேச்சு வராது, நான் தழுதழுக்கும். க்ஷேமம் விசாரிச்சுட்டு பலராமனோட கரங்களெல்லாம் பிட்டிட்டு வீட்டுக்கு அழைச்சின்னு போகிறேன். அப்படியே ஆற்றுக்குள்ளே நந்தகோபரோட சேர்ந்து எதுக்குள்ளே தோன்றரான இந்த அக்ரூரரை என்ன பண்ணுறேன், முறைப்படி வரவேற்று உபசரித்து அங்கே உள்ளவாள்லாம் நல்லா இருக்காளான்னு விசாரித்து அரச கட்டளையை ஏற்று கோபர்கள் எல்லாத்தையும் தெரிவித்து இதே போல் தனுர்யாகம் நடக்குது, நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு அவரோட ராத்திரி பூரா கதையெல்லாம் பேசி முடிக்கிறாள். என்னைக்கு அன்னைக்கு பேசின்னு இருந்த இரவு கோபிகையெல்லாம் இவருக்காக காத்துண்டு இவர் வரலன்னு ஒவ்வொரு ஆற்றுல உள்ள கோபிகையெல்லாம் ஒன்று நினச்சிக்கிறாளாம். என்ன நினச்சிக்கிறாளாம், இந்த சந்திரா வீட்டில் போயிருப்பாரோ அப்படின்னு ஒருத்தி நினச்சினாலாம். இன்னொத்தி சந்திரபகா வீட்டில் போயிருப்பாளோ அப்படின்னு நினச்சினாலாம். இன்னொத்தி நினச்சினாலாம் ராதையோட வீட்டுக்கு போயிருப்பாளோ அப்படின்னு நினச்சினாலாம். இன்னொத்தி நினச்சினாலாம் கண்டிப்பாக மித்திரவிந்தையனோட வீட்டில் தான் இருப்பான்னு நினச்சினாலாம். எங்கே தான் தங்கியிருப்பான் என்று இவ்வாறு அன்னைக்கு ராத்திரி முழுவதும் எல்லா கோபிகளும் உங்களையே நினச்சிருந்தார். அப்படிப்பட்ட குருவாயூரப்பா, நான் போகிறதுக்கு எனக்கு வேறு எங்கேயுமே கிடையாது, நீ தான் என்னுடைய நோயை போக்கணும்னு சொல்லிட்டு இந்த 72வது தசகத்தை முடிக்கிறார். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்த.